தமிழ்நாட்டில் இன்றைக்கு 60,000 இலங்கை தமிழர்கள் குடியுரிமை அற்றவர்களாக நாடற்றவர்களாக வாழ்கிறார்கள். இப்போது நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்ட திருத்தம் என்ன சொன்னது தெரியுமா? இந்தியாவிற்கு அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளிலிருந்தும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை தருவோம். ராணுவத்தில் விஞ்ஞானிகளாக பல்துறையிலே மிகவும் புகழ்பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள், ஏன் அவர்களை ஓரம் கட்டுகிறீர்கள்? கேட்டு பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. என்ன? ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் அந்த சட்டத்திலே ஒரு திருத்தம் கொடுக்கலாம். அந்த திருத்தம் ஏற்கப்பட்டால் அது சட்டமாக மாறும், இல்லை என்றால் நிராகரிக்கப்படும். நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திருச்சி சிவா ஆகிய நான் 2 திருத்தம் கொடுத்தேன்.